கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய அருள் வாக்கு, மிகப்பெரிய சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளையை எண்ணி கவலைப்படாதே. ஃபஸ்ட் கிளாஸாக சொல்கிறார். எதிர்காலத்தை நினைத்து எந்த கவலையும் படாதேங்கிறார். ஏன், எதுக்காக? ஏனென்றால் உன்னை பாதுகாக்க நான் ஏற்கனவே அங்கும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இங்கேயும் உன்னை தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், அங்கேயும் நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் தயாராக இருக்காங்க, நீ கவலையப்படாதேங்கிறாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய சக்தியிடமிருந்து இந்த வார்த்தை வரும்போது நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குல்ல. ஒரு மிகப்பெரிய ஆறுதல் வார்த்தையை கூறிவிட்டு சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த எபிசோடில். அந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு பிரமாதமாக அனுப்பி வச்சிருக்கார். அந்த 3 சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசித்து வரும் ஒரு சகோதரி இங்கே இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போன பிறகு அங்கே அந்த கோர்ஸை கன்டினியூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு அங்கேருந்து அரசாங்கத்திட்டிருந்து அவருக்கு இமெயில் வருது. சகோதரி நியாயத்திற்காக போராடுகிறார்கள் சாய்நாதரின் கரங்களை பற்றி கொண்டு. என்ன அற்புதம் நிகழ்ந்தது! அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். அவர் கூட இருந்தால் நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிறத பிரமாதமாக உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு, தாயாருக்கு ஒரு மிகப்பெரிய உடல்நிலை பின்னடைவு. பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. சாய்நாதர் அற்புத மழையில் நனைய வைத்தார். தாய் அன்பாக வாங்கி கொடுத்த ஒரு காஸ்ட்லியான பொருள் தொலைஞ்சு போச்சு. மீண்டும் பாபாவின் பாதங்கள் தான். பாபா நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பீங்கன்னு தெரியும். பாருங்கள், இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். அதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிற விஷயம். பாபா நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். சாய்நாதர் அற்புத மழையில் நம்மை நனைய வைப்பார். சகோதரி நனைய வைத்தார். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களுக்கு மகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். வெளிநாட்டிலவே படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவங்க எதிர்பார்க்காத தருணத்தில் வெளிநாடு சென்று மகளை படிக்க வைத்தார். ஆனால் மகளுடைய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நான் வேலை பார்க்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கவில்லை. இன்றைக்கி எதற்காக இந்த எபிசோட் சொல்ல வச்சுருக்காருன்றது நான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கெல்லாம். இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த இடத்தில் சாய்நாதரின் அருள் எப்படி இருந்தது? ஏன்னா அவர் ஒரு முடிவில் இருப்பார், அதை பிரமாதமாக நடத்தி கொடுப்பார் சாய்நாதர். அதைத்தான் இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போ உள்ள இளைஞர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் கேட்க வேண்டும். அது அறிவுரை கிடையாது, அது சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருளுரை. அதை பிரமாதமாக நமக்கு சொல்ல போகிறார், நம்மலாம் கேட்க போகிறோம். நம்ம இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை நமக்கு கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாளையை எண்ணி கவலைப்படாதே, ஏனென்றால் உன்னை பாதுகாக்க அங்கும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இப்படி பிரமாதமான 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண நான் புதிதாக வருகின்ற சகோதரிகளுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் லைக் பண்ண அது யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது நம்முடைய இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம வரிசையாக பிரமாதமாக 3 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்று துனி பூஜையின் தரிசனம் இருக்குது, அதையும் நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலில் அந்த வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்திட்டார். சகோதரியின் கரங்களை பிடித்து கொண்டு நியாயத்துக்காக போராடி அமர்க்களப்படுத்தியிருக்கிறார், அட்டகாசம் செய்திருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரி இங்கே இந்தியாவில் தான் இருந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு வெளிநாடு செல்ல வேண்டிய கட்டாயம், ஏன்னா கணவருக்கு அங்கே வேலை. சகோதரரும் அதே நாட்டில் தான் இருக்கார். சகோதரர், கணவர், குழந்தைகளோடு வசித்து வருகிறார்கள். சகோதரி இங்கே ஒரு பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் கன்டினியூ பண்ணலான்னா, இல்லை குழந்தைங்களாம் இருக்காங்க, வேலைக்கு போக முடியாத நிலைமை. சரி, குழந்தைங்களாம் ஓரளவு வளர்ந்து வரட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம். ஆனால் அவங்க ஒரு எக்ஸாமுக்கு தயாராகணும்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் வேலைக்கு போகணுன்னா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் வேலைக்கு போக முடியுமா. 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று லைசன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஒன்று ரிஜிஸ்டர்டு எக்ஸாம் இருக்குது. சகோதரி 2 எக்ஸாமுக்குமே தகுதி தான்.
ஏன்னா அவங்க படித்த படிப்பு இங்கே அப்படி ஒரு படிப்பு, அற்புதமான படிப்பு. ஆனால் சகோதரி என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த லைசன்ஸை பாஸ் பண்ணுவோம், அடுத்து அந்த ரிஜிஸ்டர் எக்ஸாம் போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சகோதரி அந்த லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எழுதின 24 ஹவர்ஸில் ரிசல்ட் வந்துடுமா நெட்டில். சகோதரி ரிசல்ட்டை பார்க்குறாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கணவர்கிட்ட சொன்னாங்க, சகோதரர்கிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கவில்லை. அடுத்த நாள் அந்த கவர்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு மெயில், யூ ஆர் நாட் எலிஜிபிள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் ஒரு 1.5 வருஷ படிப்பான், அது நீங்கள் படிக்கவில்லை, நேராக எக்ஸாம் எழுதுனீங்க, அதனால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்ட்டாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய மன வருத்தம். கணவர் சொன்னார், அம்மா நீ தான் அந்த ரிஜிஸ்டர்டுக்கே நீ அலோடு, அப்புறம் எதுக்கு இந்த லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னாரு. இல்லைங்க, இது தப்பு, நான் $400 நான் ஃபீஸ் கட்டி தான் இந்த எக்ஸாம் எழுதினேன். நான் எலிஜிபிள் இல்லைங்கிறத அவங்க நான் ஃபீஸ் கட்டும்போது சொல்லியிருக்கணும், இல்லை எக்ஸாம் எழுதும்போது சொல்லியிருக்கணும், எப்பவுமே சொல்ல. நான் இப்போ போர்டுக்கு போகிறேன், நான் அங்கே போய் கேட்பேன், ஏம்மா அது கவர்மெண்ட் மாதிரி, நீ அங்கே போயெல்லாம் போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போனால் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இது 1.5 வருஷ கோர்ஸ், இது நீங்கள் படிக்கலை, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சகோதரி மிகப்பெரிய மன வருத்தத்தோடு வீட்டிற்கு வந்தார்கள். அப்போ தான் சகோதரிக்கு சாய்நாதரின் அறிமுகம் அற்புதமாக கிடைக்கிறது. அவங்க தாயார்கிட்டேருந்து, அவங்க தாயார் ராமாயணம், மகாபாரதம், பாபாவின் சிடி இதெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. சகோதரி சச்சரிதம் பார்க்குறாங்க, அப்படியே ஒரு எபிசோடாக தரிசனம் பண்ணிட்டே வராங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. சாய்நாதர் எவ்வளோ பெரிய கருணை கடலாக இருக்கார், நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டியதை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் பாபாவோட சச்சரிதம்லேருந்து. பாபா, நான் இப்போ உங்களுடைய ஆதரவோடு நான் மீண்டும் போராடுவேன். நான் 9 வார வழிபாடு நான் இப்போ செய்ய போகிறேன். என் குழந்தைங்களாம் அழகாக வளர்ந்துட்டு வராங்க, இப்போ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நீங்கள் கூட இருங்க. இந்த விஷயத்திற்காக நான் 9 வார வழிபாடு செய்வேன், எனக்கு லைசன்ஸு நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள் பாபாட்ட எவ்வளோ பெரிய கோரிக்கை பாருங்கள். 9 வார வழிபாடு சகோதரி பிரமாதமாக பண்ணுறாங்க. இவங்க வீட்டிலேருந்து ஒரு 1 ஹவர் ஜேர்னியில் ஒரு பாபாவின் ஆலயம் இருக்குது. சகோதரி ஒரு ஸ்வீட் பண்ணி எடுத்துப்பாங்க, ஒரு வியாழக்கிழமையும் அங்கே போய் அழகாக வழிபாடு பண்ணிட்டு வந்துடுவாங்க. 9 வாரங்கள் பிரமாதமாக முடியுது. சகோதரி இப்போ நேராக பாபாட்ட உட்காந்தாங்க. பாபா 9 வார வழிபாடு வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், நீங்கள் என் கூட வாங்க, நான் இப்போ போர்டுக்கு போக போகிறேன், நான் சண்டையெல்லாம் போட போகிறதில்ல, அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன், நியாயத்தை கேட்க போகிறேன், எனக்கு நியாயம் கிடைக்க நீங்கள் கூட வாருங்கள். பாருங்கள் சாய்நாதர் இப்படி தான் கூட்டிகிட்டு போகணும் நம்ம எல்லா இடத்துக்கும். வாங்க பாபா, நீங்கள் வாங்க பாபா. ஏன்னா அவர் வந்து அவர் வெற்றி நமக்கு இல்லையா, நம் கரங்களை பிடித்து அழைத்து செல்லும் வெற்றி நாயகர் அவர். பிரமாதமாக போனாங்க போர்டுக்கிட்ட, போர்ட்டை தெளிவாக பேசினாங்க. நான் எக்ஸாம் எழுதும்போதாவது நீங்கள் சொல்லியிருக்கணும், இல்லை $400 ஃபீஸ் கட்டும்போதாவது சொல்லியிருக்கணும், நீங்கள் அப்போல்லாம் சொல்லவே இல்லை. நான் எதுவுமே கேட்கல உங்கள்கிட்ட, நான் அடுத்த லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகலான்னு தான் இருக்கேன். நீங்கள் எனக்கு இந்த லைசன்ஸ் கூட நீங்கள் தர வேண்டாம், பரவாயில்ல, எனக்கு ரிசல்ட் கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ந்து விட்டார்கள். அவங்க இத்தனைக்கும் அவங்க ஒரு கவர்மெண்ட், அவங்க இல்லையா, ஒரு கவர்மெண்ட் பாடி. அது எதுக்கு ரிசல்ட் கேட்குறீங்க, நீங்கள் எங்கள் மேலே கேஸ் போட போகிறீங்களான்னு? நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேங்க, நீங்கள் எனக்கு ரிசல்ட் மட்டும் கொடுங்க, நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கிறேன், என்னுடைய பேப்பர்ஸில் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துட்டு நான் அடுத்த எக்ஸாமுக்கு நான் எலிஜிபிள், நான் அதை எழுதிக்கிறேன் நான் அப்படின்னாங்க. அந்த போர்டில் அன்றைக்கி உட்காந்துருந்து டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க, எங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹையர் அஃபிஷியல்கிட்ட மேலே போய் பேசினவங்க கீழே வந்து கன்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாங்க. எதுக்கு என்னை வாழ்த்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க, நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுதான் எனக்கு எப்பவுமே தெரியுமே எனக்கு. ஆனால் நீங்கள் இப்போ லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்த 4 மணி நேரத்தில் இமெயிலில் லைசன்ஸ் வந்துருச்சு. சகோதரி நேர பாபாவின் படத்தின் முன்னாடி உட்காந்தாங்க. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். இதைத்தான் செய்யணும்னு நான் சொல்கிறேன், சாய்நாதருக்கு நன்றி சொல்ல வேண்டும், எது நடந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் நம்மை வழிநடத்தி செல்லும் ஒரு அற்புதமான குரு, அது அற்புதமான தெய்வம். எப்படி பாருங்கள், சகோதரியை அற்புதமாக வழிநடத்தி சென்று லைசன்ஸை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். இதோடு மட்டும் நிப்பாட்டில், அடுத்து ரிஜிஸ்டர் எக்ஸாம் எழுத வச்சு சகோதரிக்கு இப்போ அங்கே கவர்மெண்ட்டில் வேலையை வாங்கி கொடுத்தார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கின்ற போது அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, நாளையை எண்ணி கவலைப்படாதேங்கிறார், ஏனென்றால் உன்னை பாதுகாக்க நான் அங்கும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம், இப்போ உன் கூட தான் இருக்கேன், நான் அங்கேயே நான் தான் இருக்கேன், தெளிவாக சொல்கிறார் சாய்நாதர்.
இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை சகோதரிக்கு நிகழ்த்தி யாரெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோமோ எதிர்காலத்தை நினைத்து அவர்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுப்பது போல் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்திட்டார். 2 அற்புதம் சகோதரிக்கு, அமர்க்களம்தான். சகோதரி அவங்க அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்த ஒரு முக்கியமான பொருள் தொலைஞ்சிருச்சு. சகோதரி பதறிட்டாங்க. எப்படி கிடைத்தது? அதான் சாய்நாதரின் ஆசீர்வாதம். சகோதரி நம்பிக்கை கிடைத்த மாபெரும் பரிசு. சகோதரி வீட்டில் என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா, எல்லா நகையும் மாமியார்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு லாக்கர் வச்சுருப்பாங்க, அந்த லாக்கரில் தான் இருக்கும். இவங்க எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா அம்மா அந்த நகையை சொல்லி அதை கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்க உள்ள லாக்கரில் வச்சுப்பாங்க. இது ஒரு ஃபேமிலி வழக்கம். இது ஒரு அற்புதமான வழக்கம். அது கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு அற்புதமான விஷயம். அது சகோதரிக்கு அன்றைக்கி அம்மா வாங்கி கொடுத்த தோடை போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன் முடிவு பண்ணிட்டாங்க. மாமியாருக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மா, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த தோடு உங்களுக்கு தெரியுமில்ல, அதை எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா நான் அப்படின்னாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் மாமியார்கிட்டருந்து ஃபோனு, பிரியாணி அந்த நகை நீ வாங்கிட்டு போயிட்டியா? என்கிட்ட இல்லை, இங்கே லாக்கர்லையும் இல்லை, உன் பீரோலையும் இல்லை. சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னம்மா சொல்கிறீங்க? நான் அங்கே தானம்மா வச்சுட்டு வந்தேன். இல்லைம்மா, நான் ஃபுல்லாக தேடிட்டேம்மா, எங்கேயுமே இல்லைம்மா. சகோதரி போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். நேராக போய் பாபாட்ட உட்காந்தாங்க. பாபா, கோபுரன் டிவியில் நிறைய எபிசோட் பார்த்துருக்கேன். தொலைந்த பொருளை அற்புதமாக நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்பீங்க. இதையும் நீங்கள் கண்டுபிடித்து தான் கொடுப்பீர்கள், எனக்கு தெரியும். எனக்கு நான் இப்போது அம்மா வீட்டுக்கு போகிறேன், மாமியார் வீட்டுக்கு போய் தேட போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 18 முறை சொல்ல போகிறேன். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீங்கள் கூட வரணும், அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள் எப்படி கூட்டு போகிறாங்க பாருங்கள் பாபாவை. அற்புதமாக கிளம்புனாங்க. நேர் லாக்கர் ஃபுல்லாக பார்த்தாங்க, லாக்கரில் எங்கேயுமே இல்லை. சகோதரின் பீரோ திறக்கிறாங்க. ஆனால் அந்த பீரோக்குள்ளே சின்ன அறை இருக்குன்னா அதை திறந்து கையை உள்ளே விடுறேன்னா என்கிட்ட ஒரு பொருள் மாட்டுது. எடுக்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த தோடு. என் கண்களில் கண்ணீர் அப்படி கொட்டுது எனக்கு. சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். ஏன்னா அவர் பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொடுப்பார். நம்பிக்கையோடு அவரிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கையே தொலைந்து போகிற விஷயமாக இருந்தாலும் சரி, அவரிடம் ஒப்படைத்தால் அந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். நான் எல்லா சகோதரிகளும் சொல்கிறேன். என்கிட்ட நிறைய பேசுகிற சகோதரிகள் இந்த விஷயத்தை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்துருவேன் போல் இருக்குன்னா பயப்படவே பயப்படாதீங்க, கவலையே படாதீங்க. நாளைய எண்ணி கவலைப்படாதேங்கிறார் சாய்நாதர். அமர்க்களம் இல்லையா? அவரை நம்பி அவர் பாதங்களில் ஒப்படையுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கார். நம்ம சேனலில் அமர்க்களப்படுத்தியிருக்கார். எது நடந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள். சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படியுங்கள். வாழ்வில் உங்களுக்கு அனைத்தும் வெற்றி தான். சரி, சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டுமில்லை. அம்மா வாங்கி கொடுத்து தோடு தொலைஞ்சு போனதுக்கே பதறினவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எப்படி பதறி இருப்பாங்க இல்லையா? சகோதரி சொன்னாங்க, அண்ணா இந்த அற்புதம் நடந்து 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா என் தாயின் உயிரை காப்பாற்றி கொடுத்தார் சாய்நாதர்னாங்க. அம்மா, எத்தனை வருஷம் முன்னாடி நடந்திருந்தா என்ன? சாய்நாதர் நிகழ்த்திய அற்புதம் சாய்நாதர் நிகழ்த்தியது தான். சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி அம்மா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அம்மா, என் மார்பகத்தில் ஒரு வலி வருது, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போறியா? நான் பதறிட்டேன். நான் ஏன்னா எங்களுக்கெல்லாம் அம்மானா உயிர். சகோதரிக்கு மட்டும் இல்லை, அத்துணை பேருக்கும், நம்ம எல்லாருக்குமே முதல் காதல் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா அம்மாட்ட தான். ஏன்னா அம்மா இல்லாமல் நம்ம கிடையாது. நமக்கு அனைத்தையும் அறிமுகப்படுத்தியது தாய். இதுதான் இது. ஏன் அவ்வளோ போவானே, அப்பாவே இவர் தான் நமக்கு அறிமுகப்படுத்தினது அம்மா தானே இல்லையா? அதனால் அம்மா மாதிரி வராது. அம்மாவுக்கு ஒன்றுன்னா எல்லோரும் பதறிடுவோம். இங்கும் அதான் நடந்தது. நேரு டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் ஃபுல்லாக செக்கப் பண்ணார். அம்மா வெளில உட்கார வச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. வந்து உட்காந்தாங்க. அம்மா, நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இது பிரெஸ்ட் கேன்சர் மாதிரி இருக்குமா, எல்லா டெஸ்ட்டும் எடுப்போம். ஆனால் நான் இப்போ டிக்ளேர் பண்ணல, எல்லா டெஸ்ட்டும் எடுப்போம், நீங்கள் உங்கள் கடவுளையும் வேண்டிக்குங்கன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை பத்தாதா? சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா, எங்கள் அம்மாவை எனக்கு மீட்டு கொடுங்கள் பாபா. டாக்டர் ஒரு மிகப்பெரிய கொடி வியாதியை சொல்கிறார், அது இல்லைன்னு நீங்கள் நிரூபணம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ் வருது, இல்லைன்னே வருது. டாக்டருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். என்னம்மா நடக்குதுங்க?
எனக்கு அதை பார்த்தா அதுதான் தோணுது. ஆனால் எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அம்மாவுக்கு அந்த வலி ஜாஸ்தியாக இருக்குங்கிறீங்க, புண்ணும் பெருசாக இருக்குது. ஒன்று பண்ணலாம், கட்டியை ரிமூவ் பண்ணி பயாப்சி அனுப்பலாம். இதுதான் ஃபைனல். சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு, அம்மாவை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், எனக்கு அம்மா வேணும். சகோதரி வந்து தெளிவாக பாபாட்ட பேசுகிறாங்க. ஆப்ரேஷன் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வீட்டில் உதி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டாங்க. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொன்னாங்க. அங்கேருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு. அந்த கட்டியை எடுத்து பயாப்சி அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, அது ரிசல்ட் வரதுக்கு 10 days ஆகும்னாங்க. 10 நாட்கள் கழித்து ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்லேயும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா கூட இருந்தது சாய்நாதர். சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படியே ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டேன். நான் நேராக போய் ஆலயத்தில் பாபாவுக்கு போட்டு விட்டு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் பாருங்கள் எப்படி பாருங்கள், சகோதரி எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டான முறை. சாய்நாதருக்கு நன்றி சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டே இருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருக்கிறார். நம்ம சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமே என்ன? சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். அவருடைய தரிசனம் கிடைத்தால் சர்வ ரோகங்களும் தோஷங்களும் நம்மை விட்டு விலகும்ங்கிறது தான் ஸ்லோகம். பிரமாதமாக. அதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் ஞானசாய் பாபா ஆலயத்திலிருந்து துனி பூஜையின் தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம் தேவைகளை அருளும் அற்புதமான பூஜை. நமக்கு என்னெல்லாம் வேணுமோ பாபாவுடன் கேட்போம். அவர் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் வாரி வழங்குவார் இல்லையா? இன்றும் நம்ம துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது. அந்த அற்புதத்தின் மூலம் சாய்நாதர் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அருளுரையை வழங்க இருக்கிறார். அதனால் யாரை ஸ்கிப் பண்ணாமல் அந்த செக்மெண்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். सर्वगुणवठान्ते ममोपाक्त समस्त दुरित जयद्वाराः श्री परमेश्वराग्नेजाः परमेश्वर प्रीत्यर्थम् अत्यपूर्वोतेः एवं गुण सकल विडेतनाः विशिष्टादामस्य मध्यमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेणां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्योदय आयुरारोग्ये ऐश्वर्याणाम् अभिवर्धेर्थमरोग दिडकाद्रकाटित्यर्थं धनधान्य सुक्षन्दान सकल सौभाग्यगाणित्यर्थं देहारोग्यता मनसंतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधिरोह निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मनसंतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं साईनाथ गुरवे नमो नमः बाधारविन्ददोः सदा नामध्ये करिष्यामः केवलं ज्ञानमूर्तिं दत्वादीतं गगनसदृढं तत्त्वमक्रियादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदीक्षाक्षिपुदं साईनाथं त्रिगुणरडितं सद्गुरुं तं नमामि सच्चिदानन्दस्वरूप साईनाथ महागुरवे नमः ज्ञानगुरवे नमः परमगुरवे नमः परमानन्दगुरवे नमः ओं गां साईनाथाय नमः लक्ष्मीनारायणाय नमः ओं कृष्णराम शिव मारुद्यादि रूपाय नमः देशसायिने नमः गोदावरीतट शिरडिवासिने नमः ओं भक्तहृदालदाय नमः ओं सर्वहृद्वासिने नमः ओं भूतावासाय नमः ओं भूतभविष्यद्वर्तुदाय नमः ओं कालादीदाय नमः ओं कालाद नमः ओं कालकालाद नमः ओं कालदर्पदमनाद नमः मृत्युञ्जयाद नमः अमृदियाद नमः ओं मर्दियाभयप्रदाद नमः ओं जीवाधाराय नमः ओं सर्वाधाराय नमः ओं भक्तावण समर्दाद नमः ओं भक्तावण प्रतिंगाद नमः ओं अन्नवस्त्रदाद नमः आरोग्यहेमदाद नमः धनमांगल्यप्रदाद नमः ओं वृद्धिष्टिदाद नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाद नमः योगेशमहाद नमः आपत्बन्धवाद नमः मार्गबन्धवे नमः भुक्तिमुक्तिस्वर्गापवर्गदाद नमः ओं प्रियाद नमः ओं प्रीतिवर्धनाद नमः अन्तर्यामिने नमः सच्चिदात्मे नमः आनन्दाद नमः ओं आनन्दाद नमः ओं परमेश्वराद नमः ओं परब्रह्मणे नमः ओं परमात्मने नमः ओं परमसुखदाय नमः ओं परमेश्वराय नमः ओं ज्ञानस्वरूपिणे नमः ओं जगदपुत्रे नमः ओं भक्तानामातृदातृपितामगाय नमः ओं भक्तभयप्रदाय नमः भक्तपराधिनाय नमः ओं भक्तानुग्रह कातराय नमः ओं शरणागतवत्सलाय नमः ओं भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशय हृदय दुर्बल्य पापकर्म वासनाक्षयकराय नमः साईनाथ गुरुवे नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि ओं
ஷிரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி சுரூபம் சர்வரோக நிவாரணம் சிரடி சாயிநாத தரிசனம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கு விவந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாஹாத் தனம் தானியம் விஷம் பகுபுத்திரலாபம் சதசம்மஸ்தரம் தீர்க்கமாயுः राजाय प्रत्येकदागिनेः मम वचम्बैः श्रवणाय ब्रह्मणे समेहा मां कामकामाजमक्यं कामेश्वरोगी श्रवणो ददातु वेराजवै श्रवणाय महाराजाय नमः ॐ शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द सर्वसाईनाथ गुरवे नमो नमः एकमुखकल्पूर नीलांशन दीपं दर्शयामि सच्चिदानन्द सद्गुरु साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ज्ञान साई बाबाविन आशीर्वादम परिपूर्णम आशीर्वादम महाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्युति आयुरारोग्य सद्यानाम् अव्यक्तेर्तम अरोग निराकारकार्यर्थम धनदानि सत्यन्दान सकल सौभाग्यकार्यर्थम ज्ञान साईनाथ परिपूर्ण आशीर्वाद प्राप्त्यर्थं देहारोग्यता कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरवे नमो नमः पादारविन्दयोः सदानामध्ये करिष्यामः ओम श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ज्ञान साई बाबाविन आशीर्वादम परिपूर्णम அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் நம் தேவைகளை அருளும் சாய்நாதரின் அற்புதமான துணி பூஜை இல்லையா? இந்த அற்புதமான துணி பூஜைக்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதத்தின் மூலம் காத்திருக்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டுகிறார் சாய்நாதர். எதிர்காலத்தை நினைத்து எந்த கவலையும் வேண்டாம் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அருளறியை வழங்க இருக்கிறார் சாய்நாதர். என்ன அற்புதம், தரிசனம் பண்ணிடலாம். சென்னையை சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களுக்கு அமர்க்களமான அற்புதம். சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க. மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை. அது நடக்குமா? சாய்நாதர்கிட்ட தான் சொல்கிறாங்க, பாபா என் மகள் மேல்நாடு செல்ல வேணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் கூட இருங்க பாபா அப்படிங்கிறாங்க. பல முயற்சிகள் செய்கிறார்கள். சாய்நாதரின் ஆசீர்வாதம், சகோதரி மேல்நாடு செல்கிறார்கள் படிப்பதற்கு. அந்த நாட்டில் அது 1 இயர் கோர்ஸ் தான். அது பிரமாதமாக முடித்தாங்க. அங்கே வேலை கிடைக்கும்ன்ற கனவோடு தான் சகோதரியின் மகள் சென்றார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. காத்திருக்கிறார்கள், வேலையே கிடைக்கல. இப்போ கான்வகேஷன் முடிஞ்சது, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளம்பிட்டாங்க. சகோதரியின் மகள் மனச்சோர்வோடு தான் இந்தியா கிளம்பினார்கள். நான் இங்கிருந்து வெளிநாடு செல்கின்ற அத்துணை சகோதரிகளின் மகளுக்காகவும் மகன்களுக்காகவும் சொல்கிறேன், தயவுசெய்து எந்த கனவுகளோடும் நீங்கள் வெளிநாடு செல்லாதீர்கள். சாய்நாதர் என்ன நினைச்சிருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும். உங்களை வழி நடத்தி உங்களை அற்புதமாக வெற்றி பாதையில் அழைத்து செல்வாருங்கிறது நிதர்சனமான உண்மை. இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரியின் மகள் இந்தியா வந்துட்டாங்க. இந்தியா வந்தவங்க ஒரு மனச்சுமையோடு இருக்கிறார்கள். ஏதோ வெளிநாடு போனால் ஒன்றுமே நடக்கலையேங்கிற ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள். சகோதரி அதற்காக 5 விளக்கு பூஜை பண்ணுறாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறாங்க, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. சகோதரியின் மகள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பாபா 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 பாபாங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே செய்யலையம்மா பாபா. நான் ஃபாரின் போனேன், படித்தேன், எனக்கு அங்கே வேலை வாங்கி கொடுக்கல, என்னை இந்தியா வர வச்சுட்டாரு, நான் இப்போவும் இங்கே சும்மா தான் இருக்கேன், எனக்கு ரூம்லேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. பாருங்கள், அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்கும் வச்சுக்கூடாது. இளைஞர்கள், நீங்கள் நாட்டின் வருங்கால தூண்கள். என்ன நடந்துடும், நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், கவலையே படாதீங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்துடக்கூடாது. அந்த நம்பிக்கை இந்த பெற்றோர்களுக்கு பலமாக இருந்தது. எங்கள் சாய்நாதர் எங்களுக்கு செய்வார், என் மகளுக்கு செய்வார்னு காத்திருந்தாங்க. சகோதரி தொடர்ந்து மந்திரங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு ஸ்ரீராமநவமி அன்னைக்கு சாய்நாதர் ஆசீர்வாதத்தை ஆரம்பித்து வைத்தார். ஸ்ரீராமநவமி சகோதரியும் அவர் கணவரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி வந்தால் மகளிடம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு மலர்ச்சி தெரிகிறது முகத்தில். என்னம்மா என்ன விஷயம்னு சகோதரி சந்தோஷமாக கேட்குறாங்க. அம்மா எனக்கு இப்போ ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது,
பூனேயில் ஒரு மிகப்பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்களாம். என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ட்ரைனிங்க்கு தயாராக இருங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சகோதரியின் மகள் சொல்கிறாங்க. அப்போ கணவர் சொன்னார், அம்மா நான் தான் கொடுத்து விட்டேம்மா, நான் பூனேயில் தான் வேலை பார்த்தேன், உனக்கு தெரியும். உனக்கு நாங்கள் அங்கே குடியிருந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா ஃபோன் பண்ணார், அவர்கிட்ட எதேச்சியாக சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணு படிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க, இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி திறக்கிறாங்க, கொடுக்குறேன், பாபாவோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டுமே அப்படின்னு அவர் சொன்னார். நான் கொடுத்துருந்தேன் அவர்கிட்ட. உனக்கு ஃபோன் வந்துருச்சான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தோஷம். ஓடி போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் சகோதரி. நன்றியை சொல்லிவிட்டு சகோதரி காத்திருந்தார்கள் ஒரு நல்ல செய்திக்காக. அந்த நாளும் வந்தது. அந்த நிறுவனத்திலிருந்து சகோதரியின் மகளுக்கு மீண்டும் ஃபோன், அம்மா ட்ரைனிங்க்கு தயாராகுங்க, உங்களுக்கு இங்கே ஹோட்டல் அக்காமடேஷன்லாம் கொடுக்குறோம், அங்கே அகமதாபாத்தில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ்லாம் கொடுத்து டிக்கெட்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கணவரை ரிக்வஸ்ட் பண்ணி கணவரும் கூட போனார் ட்ரைனிங்க்கு. ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்சது. சகோதரியின் மகளுக்கு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய போஸ்டிங் கிடச்சது. சகோதரியின் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக அம்மாட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா எனக்கு நான் இது எதிர்பார்க்கவே இல்லைம்மா, பாபா தாத்தா அமர்க்கலப்படுத்திட்டாருமா, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை பெற்று கொடுத்துருக்காருமா, எனக்கு இப்போ பூனேயில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நான் அங்கே தான் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. சகோதரிக்கு என்னென்ன எங்கே தங்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு வருத்தம். அப்போ கணவர் சொன்னார், நான் வேலை பார்த்த நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த நண்பர் சொல்கிறாரு, அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி திறக்கிறாங்க இல்லையா, அது பக்கத்தில் தான் என் வீடு, கவலையே படாதீங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடே காலியாக இருக்குது, நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம், பாருங்கள் சாய்நாதரின் ஆசீர்வாதம் வரிசையாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. அங்கே போய் வீட்டை திறக்கிறாங்க, வீடு ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ், ஏசி, ஃப்ரிட்ஜு, சமையலுக்கு உண்டான சாமான்களை எல்லாம் இருக்குது. அவங்க ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், நாங்கள் வரவே மாட்டோம், நாங்கள் பாம்பேயில் இருக்கோம், நாங்கள் இந்த பக்கமே வர மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சகோதரின் மகளுக்கு சாய்நாதர் கொடுத்துருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுங்களா, அந்த ஃபாரின் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டாங்க இல்லையா, பாபா இங்கே இந்தியா வர வச்சு அற்புதமாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சகோதரியின் மகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து மீண்டும் வெளிநாட்டில் பணியமர்த்துவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அது சாய்நாதர் அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். இதன் மூலம் இந்த வருங்கால இளைஞர்களுக்கு சாய்நாதர் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன அருளுரைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல் வச்சுக்கோங்க, படிங்க, அதெல்லாம் சந்தோஷமான விஷயம். ஆனால் அதிலே ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க, இதுதான் நமக்கு வாழ்க்கை, இதுதான் நமக்கு எல்லாம் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கை எங்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். சாய்நாதரின் அருளாசிகள் வரிசையாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், என் வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. அதே போல் தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி அவனை உட்கார வச்சிடாதீங்க. அவனை நீ டாக்டர், நீ இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லி ஒரு ஃபிக்ஸிங் கொடுத்துடாதீங்க அவங்களுக்கு. நீ வாழ்வில் பெரிய ஆளாக வருவாய்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். அவர் என்னவோ வரணுங்கிறத இறைவன் முடிவு பண்ணுவான், பிரமாதப்படுத்துவார் இறைவன். நம்ம டாக்டர் நினச்சிக்கிட்டு இருப்போம், அந்த தம்பியை பெரிய இன்ஜினியர் ஆக்கிடுவார். ஒரு மகளை இவர் பெரிய இன்ஜினியர் நினச்சிட்டு இருப்போம், அந்த பொண்ணை மிகப்பெரிய டாக்டர் ஆக்கிடுவார். அதுதான் இறைவன். ஏன்னா அவர் தான் முடிவு பண்ணுவார் இவங்களாம் என்ன ஆகணுங்கிறத, இல்லைங்களா? இந்த பிரமாதமான அருளுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாய்நாதர் நமக்கு இந்த எபிசோட் மூலமாக நமக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறார் இல்லையா? அதனால் நம்பிக்கையோடு நம்ம அத்தனை பேரும் காத்திருப்போம். சாய்நாதர் நம்மை வழிநடத்தி செல்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம். இன்றைக்கி டைட்டிலே தானே சொன்னார் இல்லையா, நாளையை எண்ணி கவலைப்படாதே, பிரமாதமாக சொன்னார் இல்லையா? ஏனென்றால் உன்னை பாதுகாக்க நான் அங்கும் இருக்கிறேன் அப்படிங்கிறனால கவலையே படாதீங்க. இந்த கால இளைஞர்களுடைய எதிர்காலம் எல்லாமே இறைவனின் கைகளில் இருக்கிறது, சாய்நாதரின் கைகளில் இருக்கிறது. அவர் நம்மை வழிநடத்தி அடத்தி சென்று, அவர் நம்மை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பது சத்தியமான உண்மை. அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமாக 4 சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை யாரும் மறக்காதீர்கள். நான் இப்போ பிரார்த்தனை பண்ண போகிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன்.
அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.